வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். உங்க வீட்டுல அடிக்கடி சண்டைகள் வருதா? நிறைய பிரச்சனைகள் வருதா? நிறைய கோபப்படுறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. மனவளக்கலை புக்ல இருந்து, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய புக்ல இருந்து, சினம் தவிர்த்தங்கள பகுதியிலிருந்து ஒரு சின்ன பகுதி. ரொம்ப முக்கியமான மெசேஜுங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ நடைமுறையா நம்மளுக்கு ஒரு திட்டம் சொல்றாரு இவரு. நடைமுறை பயிற்சி திட்டத்தை இனி பார்க்கலாம். ஓய்வான ஒரு நாளில் ஒரு அமைதியான நேரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதில் ஒரு 1/4 மணி நேரம் தவம் ஏற்ற வேண்டும். ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துட்டு ஒரு மெடிடேஷன்ல உட்காந்துக்கோங்க. நல்ல துரியத்திலிருந்து யார் மேல் சினம் வருகின்றது என்று ஒரு பட்டியல் தயாரிக்க வேண்டும். துரியம்ங்கிறது உங்களோட சஹசிரார சக்கர, கிரவுன் சக்கரால ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் மெடிடேஷன்ல உட்காந்துக்கோங்க. அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணி நீங்க யோசிங்க, யார் மேல உங்களுக்கு கோபம் வருதுன்ட்டு. யார் மேல் அடிக்கடியும் அதிகமாகவும் கோபம் வருகிறதோ அவர் பெயரை முதலில் எழுதி கொள்ள வேண்டும். அவங்க பெயர் எழுதிக்கோங்க. அதற்கு அடுத்தபடி யார் யார் மேல் அதிகமாக கோபம் வருகிறதோ அவர்கள் பெயரை முறையாக 2வது, 3வது எழுதி கோபத்தின் அளவு வாரியாக பட்டியலை போட்டுக் கொள்ள வேண்டும். யார் மேல் ரொம்ப அதிகமா கோபம் வருதோ ஃபர்ஸ்ட் பேர் எழுதிக்கோங்க. அதை விட கொஞ்சம் கம்மி போகும் செகண்ட். அந்த மாதிரி கோபத்தோட வீரியத்தை பொறுத்து அந்த பட்டியல் அப்படியே நீட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. பட்டியலில் முதல் பெயர் யாருக்குமே அவர்களுடைய வாழ்க்கை துணையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். இதை படிக்கும்போது உடனே அவங்களுக்கு கோபம் வரல, ஒரு மாதிரியே பார்த்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எந்த ஃபேமிலி இருந்தாலும் எல்லாரும் அமைதியா கொண்டு போக முடியாது இல்லையா? ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரதான் செய்யும். அதாவது ஆணுக்கு மனைவியாகவும் பெண்ணுக்கு கணவனாகவும் தான் இருக்கும். அடுத்தடுத்த பெயர்கள் முறையே பிள்ளைகள், பெற்றோர், அலுவலகத்தில் மேலாளர் அல்லது பணியாளர், பால்காரர், பஸ் கண்டக்டர் என்று இப்படி இருக்கும். யாருக்கும் ஒரு 10 அல்லது 15 பேருக்கு மேல் பட்டியல் நீளாது. மேக்சிமம் 10-15 தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு ஒரு 4-5 பேர் தான் இருக்கும். இந்த 4-5 பேர் ஒழிஞ்சாங்கன்னா லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இப்போது முதல் நபரை எடுத்துக்கொள்வோம். அது மனைவி என்றே வைத்துக் கொள்வோம். மனைவியிடம் கோபம் வருவதற்கு யார் காரணம்? அவர்களுடைய பேச்சு அல்லது செயல் மட்டும்தானா காரணம்? அவங்க பேசுறதும் அவங்களோட செயல் மட்டும்தானா காரணம்? இதில் என் பொறுப்பு, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, என் தவறு எந்த அளவு? அவங்க கோபம் வர்றதுக்கு என்னோட தவறு எந்த அளவு? நான் ஏன் என் பங்கு தவறை செய்யாதிருக்க கூடாது என்று ஆராய வேண்டும். ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. 8:30 மணிக்கு நீங்கள் அரிசி வாங்கி கொடுத்தீர்களானால் உங்கள் மனைவி எப்படி 9 மணிக்கு உங்களை அலுவலகம் அனுப்பி வைப்பார்? பையன் படிக்காமல் ஊர் சுற்றுகிறான் என்றால் அவன் என்ன பிறக்கும் போதா ஊர் சுற்றி கொண்டுதான் பிறந்தானா? அவன் வீடு தங்கி படிக்க நாம் இதுவரை எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன? நல்ல பழக்கங்கள் அவனிடத்தில் உருவாக நாம் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறோமா? நாம் அலுவலகத்திலிருந்து நேரே வீடு சேருகிறோமா? அவனது அன்றன்றைய நடவடிக்கையை விசாரித்தோமா? இப்படி ஆராய்ந்து பார்த்தால் அவன் படிக்காமல் ஊர் சுற்றுவதற்கு பெரும்பாலும் நாமேதான் காரணம் என்று வந்தாலும் வரும். இன்னொரு ஆராய்ச்சியும் செய்தாக வேண்டும். அவர்களிடம் உள்ள குறைகளுக்கு முழுக்க முழுக்க அவர்களேதான் காரணம் என்றாலும் கூட சினத்தினால் அவர்களை இதுவரை எவ்வளவு திருத்தி இருக்கிறோம் என்று பார்த்தால் ஒரு அங்குலம் கூட இருக்காது. நீங்க கோபப்பட்டு ஒருத்தரை திருத்தறக்கு ட்ரை பண்றீங்க, அது குழந்தையா இருக்கலாம், வேற ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு அங்குலம் கூட அவங்களை திருத்த முடியாதுன்னு சொல்றாரு வேதாத்ரி மகரிஷி. அல்லது ஒருவேளை அவர்கள் நமக்கு பயந்து கொண்டிருக்கலாம். பயத்தினால அவங்க எதுவுமே பண்ணாம இருப்பாங்க. ஆனால் திருந்தி இருக்க மாட்டார்கள். பயப்படுவாங்க கோபப்படும் போது, ஆனா திருந்த மாட்டாங்க. நானும் முதலில் கோபம் கொண்டதில்லை. தவறு செய்யும் போது நல்ல விதமாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த முறை சரிப்பட்டு வரவில்லையே. இனி கோபமும் கூடாதென்றால் அவர்களை எப்படித்தான் திருத்துவது? நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நானும் அமைதியா ஒரு 4-5 வாட்டி சொன்னேன், எதுவுமே நடக்கல, அதனாலதான் கோபப்பட்டு சொல்ற அளவுக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. இப்ப கோபமும் படக்கூடாதுன்னா இப்படி எப்படிதான் திருத்துவது என்று ஒருவர் கேட்பதாக வைத்துக் கொள்வோம். அவருக்கு சொல்வதெல்லாம் சினத்தினால் திருத்தம் வரவே வராது. முக்கியமான பாயிண்ட்.
நம்ம கோபப்பட்டா திருத்தம் வரவே வராதுங்கிறாரு. சினத்தினால் ஏதாவது வரும் என்றால் அது வருத்தமாகத்தான் இருக்கும். மாறாக அன்பாய் முறையோடு பல முறை கனிவாக கூறினோம் என்றால் அவர்கள் திருந்தவும் வழி இருக்கிறது. முக்கியமாக அவர்கள் மனம் புண்படும்படியாக கூறக்கூடாது. தவறு செய்யப்பட்ட கையோடு புத்தி சொல்லக்கூடாது. குத்தி காட்டுவது போல் அறிவுரை இருக்கக்கூடாது. ஏன் தவறை சுட்டி காட்டுவது போலவும் இருக்கக்கூடாது. அப்படி செய்ததை இப்படி செய்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். இனிமேல் இந்த காரியத்தை இந்த விதமாகவே செய்து நன்மை அனுபவிப்போம் என்ற விதமாகத்தான் அறிவுரை இருக்க வேண்டும். கூடவே உங்கள் தவங்களில் அவர்கள் திருத்தத்திற்கான வாழ்த்தையும் சங்கல்பத்தையும் சேர்ந்து கொள்ளுங்கள். நீங்க காலையில சங்கல்பம் நம்ம கூட மெடிடேஷன் பண்ணும்போது கூட ஒரு நிமிஷம் அதை பத்தி நீங்க ஒரு சின்ன மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. இந்த முறையில் சிறிது கால நீட்டிப்பு ஏற்பட்டாலும் இந்த மாதிரி அன்பான முறையில் கொஞ்ச நாள் ஆனாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதுக்கு நம்ம பொறுத்திருக்கணும். பலர் ஏற்கனவே இம்முறையால் வெற்றி கண்டாயிற்று. எனவே பிறரை திருத்துவது எப்படி என்பது இங்கு முக்கியமில்லை, நமது திருத்தம் தான் முக்கியம். இவ்வளவு காலமாக நம்மிடம் வாசம் செய்துவிட்டு அனுபோக பாத்தியத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சினத்தை எப்படி ஒழிக்கப் போகிறோம் என்பதுதான் முக்கியம். அதை எவ்வளவு சீக்கிரம் ஒழிக்கப் போகிறோம் என்பதுதான் முக்கியம். தேங்க்யூ நண்பர்களே. இந்த பகுதி இது வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு நம்புறேன். ரிமைனிங் பகுதியை நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். யூஸ் பண்ணி பாருங்க, அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் ரெக்குவயர்மெண்ட் எங்களோட காண்டாக்ட் பண்ணணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க. கீழே இந்த யூடியூப் வீடியோக்கு போட்டிருக்கேன். இதுல கமெண்ட் போட்டீங்கன்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ வண்டர்ஃபுல்